ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஆனியன் 2 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி அதுக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு தேவையானது. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு குக்கரில் நமக்கு தேவையான ஆயில் போட்டுட்டு அதிலே இந்த மசாலா எல்லாமே சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு 2 செகண்டு நம்ம கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு அதிலே தேவையான பச்சை மிளகா, அப்புறமா ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். ஆனியன் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் வதங்கி வந்த உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறமா இஞ்சியும் பூண்டும் நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்து இதோட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். சால்ட் நமக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கிட்டு நான் ஒரு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்த போகிறேன். அதனால் அது தோல் சீவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இதிலே சேர்த்திடலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது தேவையான கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்திக்க போகிறேன். நல்லா இதிலே வதக்கும் போதே நல்லா சேர்த்து வதக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்து வதக்கிடலாம். அப்புறம் நமக்கு நம்ம ரைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி அந்த அளவில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது நல்லா கொதி வந்த உடனே நம்ம ரைஸ் கொட்டிக்கலாம். அதிலே நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரைஸு. அதிலே கொட்டி கிளறிடலாம். கிளறிட்டு ஒரு ஆஃப் லெமன், சின்ன லெமன் தான், ஆஃப் எடுத்து அதில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு பிழிஞ்சு விட்டுடலாம். இது எதுக்காகனா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காகவும் தான் இதில் ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா இதோடையே தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டு எடுத்து வந்தாச்சு. நல்லா 3 விசில் வச்சு எடுத்துட்டோம். ரைஸ் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஒரு மொபைலை பற்றி பார்க்கலாம். இந்த ஆப் பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்ன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் மூலிமா உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்ல டிஸ்கவுண்ட்லேயும் நல்ல ஆஃபர்லேயும் கொடுக்குறாங்க. நல்ல பிராண்டடான பொருளையும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த ஆப் வேணுன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.